வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் எஸ்பிஐ பேங்க்கில் அக்கௌண்ட் உள்ளவர்களுக்கு 2 முக்கியமான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. வரக்கூடிய அடுத்த மாதம் மே 1ஆம் தேதியிலேருந்து எஸ்பிஐ பேங்க்கில் யாரெல்லாம் அக்கௌண்ட் வச்சுருக்கிறாங்களோ அவங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் சம்மந்தமாகவும் ஏடிஎம்மில் பரிவர்த்தனைகள் சம்மந்தமாகவும் பார்த்தீங்கன்னா 2 புதிய அறிவிப்பை இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்தியாவில் இயங்கும் பெரும்பாலான வங்கிகள் ஏடிஎம் சேவையை வழங்கி வருகின்றன. இந்நிலையில் 2025ஆம் ஆண்டின் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதன் ஏடிஎம் பரிவர்த்தனைகளுக்கு பரிவர்த்தனை கட்டணம் மற்றும் இலவச பயன்பாட்டு வரம்புகளில் சில மாற்றங்களை அறிவித்துள்ளது. இந்த திருத்தப்பட்ட கட்டணம் குறித்து எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து ஸ்டேட் பேங்க் வாடிக்கையாளர்களும் மெட்ரோ அல்லது மெட்ரோ அல்லாத நகரங்களில் உள்ள ஏடிஎம்களில் 5 இலவச பரிவர்த்தனை வரை மேற்கொள்ளலாம். பிற வங்கி ஏடிஎம்களில் 10 இலவச பரிவர்த்தனை வரை செய்யலாம். ரூபாய் 25,000 முதல் 50,000 வரையிலான ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸை பராமரிக்கும் வாடிக்கையாளர்கள் பிற வங்கி ஏடிஎம்களில் மாதத்திற்கு 5 முறை பணம் எடுக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 இலவச பரிவர்த்தனை வரை பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் அதிகமாக பார்க்க போனால் பிற ஏடிஎம்களில் யாராவது பணம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வரையும் ஸோ 10 தடவை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏடிஎம் கார்டை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்குது. ஸோ அதை 25,000லேருந்து 50,000 வரையும் யார் ஆவரேஜாக மந்த்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்களோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு எந்த ஏடிஎம்ல எடுத்தாலும் 5 முறை வரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் எடுத்துக்க முடியும், இலவசமாக எடுத்துக்க முடியும் அப்படிங்கக்கூடிய தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதே போல் ரூபாய் 50,000 முதல் 1 லட்சம் வரை பேலன்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு இதே விதி தான் பொருந்தும். இதற்கு மேல் அவர்கள் செய்யும் பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் செலுத்த வேண்டும். ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் எஸ்பிஐ மற்றும் பிற வங்கி ஏடிஎம்களில் வரம்பற்ற இலவச பரிவர்த்தனையை மேற்கொள்ளலாம். ஏடிஎம் சர்வீஸ் சார்ஜ் நிர்ணயிக்கப்பட்ட வரம்பை மீறி ஏடிஎம் பரிவர்த்தனை செய்பவர்களுக்கு மாதம் சர்வீஸ் சார்ஜ் விதிக்கப்படும். இந்த சார்ஜ் குறிப்பிட்ட வாடிக்கையாளர் எஸ்பிஐ ஏடிஎம்களை பயன்படுத்துகிறாரா அல்லது பிற வங்கி ஏடிஎம்களை பயன்படுத்துகிறாரா என்பதை பொறுத்தது. இலவச ஏடிஎம் பரிவர்த்தனைகளுக்கான மாதாந்திர வரம்பை பயன்படுத்திவிட்டால் அதன் பிறகு செய்யப்படும் ஒவ்வொரு பரிவர்த்தனைகளுக்கும் 15 ரூபாய் + ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும். ஸோ நீங்கள் அந்த எஸ்பிஐ ஏடிஎம்லேயே பயன்படுத்தினாலும் சரி, வேறு வங்கி ஏடிஎம்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி, ஸோ உங்களுக்கு இந்த 5லேருந்து 10 தடவை உங்களுக்கு இலவச இது முடிஞ்சிட்டா கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சத்துக்கு மேலே நீங்கள் மந்த்லி பேலன்ஸ் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரீங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த 15 ரூபா வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஒருவேளை மற்ற ஏடிஎம்களில் நிர்ணயிக்கப்பட்ட வரம்பிற்கு மேல் பயன்படுத்தினால் கட்டணம் அதிகமாக இருக்கும். ஒரு பெருநகரங்களில் உட்பட அனைத்து பகுதிகளிலும் பிற ஏடிஎம்களை பயன்படுத்தி பணம் எடுக்கும் போது ரூபாய் 21 + ஜிஎஸ்டி விதிக்கப்படும். பேலன்ஸ் சரிபார்ப்பு, மினி ஸ்டேட்மெண்ட் போன்ற சேவைகள் பெற எஸ்பிஐ ஏடிஎம்களில் எந்த கட்டணமும் விதிக்கப்படாது. ஆனால் நீங்கள் இதை மற்ற வங்கி ஏடிஎம்களில் செய்தால் ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டுக்கும் 10 ரூபாய் + ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும். ஒருவேளை உங்களிடம் போதிய பேலன்ஸ் இல்லாமல் ஏடிஎம் பரிவர்த்தனை நிராகரிக்கப்பட்டால் 20 + ஜிஎஸ்டி வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் அந்த எஸ்பிஐ ஏடிஎம்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் பேலன்ஸ் சரிபார்ப்பாக இருக்கட்டும், மினி ஸ்டேட்மெண்ட் மட்டும் அந்த மாதிரி சேவைகளை நீங்கள் பார்க்குறீங்க, செக் பண்ணுறீங்க அப்படிங்கிற வகையில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான கட்டணமும் பிடிக்க மாட்டாங்க. ஸோ மற்ற பேங்கோட ஏடிஎம்ல போயிட்டு நீங்கள் இந்த பேலன்ஸ் செக் பண்ணுறதா இருக்கட்டும், மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதா இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 10 ரூபா + ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வசூலிக்கப்படும் அப்படிங்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போதிய பேலன்ஸ் இல்லாமல் ஏடிஎம் பரிவர்த்தனை பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு 20 ரூபா + ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விதிக்கப்படும் அப்படிங்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பிஐ பேங்க்கில் இந்த சேஞ்சஸ்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது போல் நீங்கள் பயனுள்ள தகவலை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதே போல் நல்ல தகவல், நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.